மாறாவின் பணம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். பிளிங்கிட் மற்றும் ஜெப்டோ இந்த 2 கம்பெனியும் அவங்களுடைய லாபத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அவங்க போடுற ஒரு மாஸ்டர் பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுடைய கமிஷன் தொகையை அதிகரிக்கலாமா அப்படின்னு பார்க்குறாங்க. இவங்க 2 பேருமே கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய கமிஷன் ரேட்டை அதிகமாக்கிட்டே வராங்க. அதாவது சேல்ஸ் பண்ணும்போது அவங்களுடைய கமிஷன் தொகையை இன்க்ரீஸ் பண்ணி கலெக்ட் பண்றாங்க. இதன் மூலமா அவங்களுடைய லாபத்தை அதிகமாக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. இதோட ரிசல்ட் எந்த அளவு இருக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி இப்போ லேட்டஸ்டா சூப்பரான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்என்டி நிறுவனம் அவங்க கம்பெனில வேலை செய்யற பெண் ஊழியர்களுக்கு பீரியட்ஸ் காலத்துல சம்பளத்தோட கூடிய ஒரு நாள் லீவு கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த நிறுவனத்தோட தலைவர் திரு எஸ்.என். சுப்பிரமணியன் அவர் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய இஷ்யூவை கிரியேட் பண்ணார். என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கம்பெனில வேலை செய்யற எல்லாருமே ஏன் வாரத்துக்கு 90 மணி நேரம் வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாரு. அது மிகப்பெரிய இஷ்யூவா கிரியேட் ஆச்சு. ஒரு நாளைக்கு 10 மணி நேரத்துக்கு மேல வேலை செய்யணும், அந்த மாதிரி ஒரு ஜாப் ப்ரெஷரை கொடுக்கணும்னு சொன்ன அவர் தான் இப்ப என்ன சொல்லியிருக்காருனாக்கா, பெண்களுக்கு மாதவிடாய் காலத்துல ஒரு நாளைக்கு சம்பளத்தோட கூடிய லீவை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. கிட்டத்தட்ட இந்த எல்என்டி நிறுவனத்துல மட்டும் பாத்தீங்கன்னாக்கா 60,000 பேர் வேலை செய்யறாங்க. இதுல 9% அப்படின்னா 60,000த்துல 10%னாக்கா 6,000. ஸோ ஒரு 5,000 பேர் லேடிஸ் இந்த கம்பெனில வேலை செய்யறாங்க. இவங்களுக்கு பீரியட்ஸ் டைம்ல ஒரு நாளைக்கு லீவ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காரு. இது தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது, பீகார், ஒடிசா, சிக்கிம், கேரளா இப்படி எல்லா ஸ்டேட்லயுமே இந்த பிளானை நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை ஒரு நல்ல நியூஸா தான் நம்ம பார்ப்போம். பெண்களின் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறாங்களா, இது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டியில வருது அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி இப்ப ரீசெண்டா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஜியோவும் ஹாட் ஸ்டாரும் ஜாயின் பண்ணிட்டாங்க. இவங்க ஜாயின் பண்ண உடனே மேஜரா ஒரு ஒர்க்கை கையில எடுத்திருக்காங்க. வியாக்கம் அப்படிங்கிற தாய் நிறுவனத்து கூட வால்ட் டிஸ்னி இணைக்கப்பட்டது. அதே மாதிரி ஜியோவும் ஹாட் ஸ்டாரும் இணைக்கப்பட்டது. எப்படி வியாக்காமும் வால்ட் டிஸ்னியும் இணைச்ச உடனே அங்க ஒரு சில ஆளை வேலையை விட்டு தூக்குனாங்களோ, அதே மாதிரி ஜியோவும் ஹாட் ஸ்டாரும் ஒன்னா சேர்ந்ததும் எங்க கம்பெனிலையும் அதே மாதிரி நாங்க ஆள் குறைப்பு பண்றோம். ஒரே வேலையை 2 கம்பெனியும் தனித்தனியா பண்ணிட்டு இருந்தாங்க, இப்ப 2ம் ஒன்னாயிடுச்சு. அப்போ அந்த வேலை ஒன்னாயிடுச்சு, அதுக்கு எதுக்கு 2 பேரு, அதனால நாங்க ஒரு ஆளை வேலையை விட்டு தூக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு கிட்டத்தட்ட இந்த ஜியோ ஹாட் ஸ்டார் நிறுவனம் 1100 பேரை வேலையை விட்டு தூக்க போறாங்க. இதுல ரீசெண்டா ஜாயின் பண்ணி 1 இயர் கம்ப்ளீட் பண்ண யாரா இருந்தாலும் அவங்களுக்கு 1 மாசத்து சம்பளத்தை கையில கொடுத்து லே ஆஃப் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை, ஃபியூச்சர்ல எந்த அளவுக்கு மாறும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி எனக்கு நால்கோவில் டிவிடெண்ட் வந்துருச்சு. நேஷனல் அலுமினியம் கார்பரேஷன் இந்த கம்பெனிலேருந்து எனக்கு இந்த வருஷம் டிவிடெண்ட் வந்திருக்கு. அதை எங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி நான் இன்னும் முடிவு பண்ணல. காரணம், இந்த 2-3 நாளா மார்க்கெட்டு கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ இது வந்து ஒரு சின்ன கம்பேக் தான். மேபி மறுபடியும் இது இறங்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, ஏப்ரல் 3ஆம் தேதியா 4ஆம் தேதியான்னு தெரியல, ட்ரம்ப் ஒரு மிகப்பெரிய டாக்ஸ் இதுவை இந்தியா மேல திணிக்க போறாரு. அதனுடைய எஃபெக்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. அதனால நான் முடிஞ்சா இந்த மாசம் ஃபுல்லாவே வெயிட் பண்ணி அந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய போர்ட்போலியோவில் எந்த ஷேர் அந்த டைம்ல இறங்குதோ அதை நான் ஆவரேஜ் பண்ணவும் பார்ப்பேன். ஆல்ரெடி ஐடிசி டிவிடெண்டையும் கையில வச்சிருக்கேன், இப்ப நால்கோ டிவிடெண்டும் வந்திருக்கு. இது 2யுமே நான் இந்த மாசமே இன்வெஸ்ட் பண்ணுவேனா இல்ல அடுத்த மாசம் நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுவேனா அப்படிங்கறத பத்தி நான் இன்னும் முடிவு பண்ணல. மேபி என்னுடைய பையனுடைய பிறந்த நாள் வருது, அந்த பிறந்த நாள் அன்னைக்கு கூட டிவிடெண்டா வந்த மொத்த அமௌண்ட்டையும் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவேன். அப்படி இன்வெஸ்ட் பண்ணாக்கா என்ன ஷேரை வாங்கினுங்கிறதையும் அதுக்கு அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்றேன், பார்த்து தெரிஞ்சுக்குங்க. என்றும் அன்புடன் உங்கள் எம்.கே. நன்றி, வணக்கம்.